வணக்கம் நண்பர்களே. நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம வீடியோவில் இலக்கணம் அடிப்படையில் எழுத்துக்கள் பார்த்தோம். எழுத்துக்களில் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்துக்கள், 5 எழுத்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும் பார்க்க போகிறோம். ஸோ முதல் எழுத்துக்கள் அப்படின்னா 2 வகைப்படும். முதல் எழுத்து உயிர் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். ஓகேவா? உயிர் எழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்து 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகுது. ஓகேவா? உயிரெழுத்து அ ஆ இ ஈ அந்த எழுத்துக்கள் எல்லாமே உயிரெழுத்துக்களாகவும், மெய்யெழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், இக்கு இங்கு இச்சு அதெல்லாம் மெய்யெழுத்துக்கள். ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து மொத்தமாக 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களில் வந்துடுது. ஓகேவா? இது எல்லாமே தனியாக இயங்கக்கூடிய எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் சொல்கிறாங்க. இது தமிழ் எழுத்துக்களில் அடித்தளமான எழுத்துக்களில் முதல் எழுத்துக்கள். ஓகேவா? மொத்தமாக 30 எழுத்து இருக்குது. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது மொத்தமாக 10 வகைப்படும். ஓகேவா? உயிர்மெய், உயிரெழப்படை, ஒற்றளப்படை, ஆயுதம், குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 10 வகைப்படும் சார்பு எழுத்துக்கள். ஓகேவா? இது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக டாப்பிக்கில் தனித்தனியாக தான் விளக்க முடியும். ரொம்ப முக்கியமான இலக்கணத்தில் குற்றியலுகரம், குற்றியலிகரம் 2 வரும். அதேமாதிரி மகர குறுக்கம், அவகார குறுக்கம், ஐகார குறுக்கம் எல்லாமே தனித்தனியாக இலக்கணம் நம்ம சொல்லி தான் கொடுக்கணும். ஓகே, எழுத்துக்களோட வகைகள் மட்டும்தான் பார்த்துருக்கோம். இதில் நம்ம இன்னும் டீப்பாக நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்தமாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னும் சில விஷயங்களை டீப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது.